அருமையானவர்களே, நம்ம தொடர்ந்து நம்ம இந்த 7 சபைகளை குறித்து நம்ம இந்த நாட்கள்ல பார்த்து வருகிறோம். இன்றைய நாளில நம்ம தியத்ரா சபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிளான்ஸ் அப்படி பார்க்கலாம், ஒரு ரீகேப் மாதிரி. முதல் சபை எபேசு சபை. இந்த சபை குறித்து வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா எபேசு சபை விரும்பப்படத்தக்க சபை என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பெயர் விளக்கத்துல இது கிபி 30 இருந்து 100 வருஷம் வரைக்கும் இருந்த காலகட்டம். இது அப்போஸ்தலருடைய காலகட்டத்துல இருந்தது. இதனுடைய சிறப்பு குணம் என்று பார்க்கும்போது அதனுடைய பிரயாசங்கள், அதனுடைய பொறுமை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அதே போல அந்த ஆதி அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாரு. அதே போல அவங்களுக்கு என்ன பலனை கொடுப்பேன்னா ஜீவ விருஷத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிமிர்னா சபை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த சிமிர்னா சபை என்பது பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல 8 முதல் 11 வசனங்கள்ல பார்த்தோம். அதுல அபிஷேக எண்ணெய், அதாவது சிமிர்னா என்று சொல்லும்போது ஒரு நறுமண தைலம், ஒரு அபிஷேகத்தினுடைய தைலத்தினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு சபையாக அந்த சிமிர்னா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபை. காலகட்டம் கிபி 110 இருந்து 313 வருஷம் வரைக்கும். இது ஒரு உபத்திர காலகட்ட சபை. இது பாடுகள்ல ரொம்ப பொறுமையா இருந்த ஒரு நிறையை தவிர எந்த குறையும் கர்த்தர் இந்த சபையில காணல. இந்த சபை உயிர்த்தெழுதலில் பங்குள்ள சபை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது 2வது சபை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த சபை என்று சொல்லும்போது என்ன, இது கேரக்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்துமாக்கள் இந்த குணாதிசயங்களும் காணப்படுறாங்க. எபேசு சபை போல ஒரு ஆத்துமா இருக்கும், சிமிர்னாவை போல ஆத்துமா இருக்கும், பெர்கமு போல. நம்ம பெர்கமு தான் நம்ம பார்த்து தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களா பார்த்தோம். அதுல பாத்தீங்க சொன்னாக்க நம்ம இது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம 12 இருந்து 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இத பார்க்கும்போது பெர்கமு அப்படின்ற மனமுடிக்கப்பட்டவள். அதனுடைய காலகட்டம் கிபி 313 இருந்து 538 வரைக்கும். இது எப்படிப்பட்ட காலம்னா சோரம் போன காலம். கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட மணமகள் கர்த்தரை விட்டு தூரம் போன காலம், ஒரு வேசித்தனத்துக்கு உட்பட்ட காலம், கர்த்தரை விட்டு விலகின காலம். ஆனால் ஒரு கூட்டம், அதுல ஒரு சிலர் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததை குறித்து அது ஒரு நிறையாக ஆண்டவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா பிலேயாமினுடைய உபதேசத்துல அவர்கள் பின்பற்றி போகிறதை பார்க்கிறோம். இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வெண்குறிக்கல்லையும் ஒரு புதிய நாமத்தையும் ஒரு கிஃப்டா கொடுக்கறேன்னு சொல்லி பார்த்தோம். இதான் கடைசியில நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம். இன்றைக்கு தியத்ரா சபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது 2வது அதிகாரத்துல 18 இருந்து 29 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டது. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இருக்கிறதுல சின்ன சபை. இது இருக்கிற 7 சபைகளே குட்டி சபை. ஆனா அதுக்குதான் அதிகமான வசனிப்புகள், அதிகமான ஆலோசனைகள், அதிகமான காரியங்களை ஆண்டவர் சொல்றார். இந்த தியத்ரா சபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அருமையானவர்களே, முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்கலாம். இந்த தியத்ரா பாத்தீங்கன்னா பெண் ஆளுமை, அதாவது வேதத்துல பெண் ஆளுமையை அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அது ஏசபேலினுடைய ஆளுமையை காண்பிக்கிறது, பாபிலோனிய வழிபாட்டு முறைகளை காண்பிக்கிறது. தியத்ரா சபையில அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கல. தொடர்ந்து தியானிக்கும் பொழுது உங்களுக்கு நான் விளக்குகிறேன். கிபி 538 இருந்து 1517 வருஷங்கள் அது இந்த தியத்ரா சபை இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நிறை என்னன்னா ஒரு உண்மையா இருந்த சபை. இதுல கொஞ்சம் பேர் உண்மையா இருந்தாங்க, உபத்திரத்துல பொறுமையா இருந்தாங்க. எல்லா சபையும் போல அதுல உபத்திரம் இருந்தது. ஆனா குறை என்னன்னா ஏசபேல் ஆளுமை, அதாவது பெண் ஆளுமை. ஆகாப் ராஜாவுக்கு ஏசபேல் இருந்த மாதிரி அந்த ஏசபேலினுடைய ஆவி, அதாவது ஆண்களை அடிமைப்படுத்துற ஆவி மாதிரி அந்த ஆவியானது என்னது இங்கே சபையை ஆளுமைப்படுத்திட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா இதனுடைய பலன் என்னன்னா கிறிஸ்துவோடு ஆளுகை. இந்த சபை
இந்த உலகத்தினுடைய போராட்டங்களை ஜெயிச்சு வந்தாக்க அவர்கள் கிறிஸ்துவோடு ஆளுகிறவர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 4வது சபை, இந்த தியேத்ரா சபை, இதுல பாத்தீங்கன்னா எல்லா சபைகள் இருந்த பட்டணத்தை பார்க்கல இந்த சபை வந்து இந்த குட்டி சிறிய சபை, சின்ன குட்டி சபை. அதாவது அந்த பட்டணமும் சின்ன பட்டணம், தியேத்ரான்றது ஒரு சிறிய பட்டணம், ஒரே நாள்ல நடந்தே வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சிறிய பட்டணம். 7 சபைகளிலும் முக்கியத்துவம் குறைந்த சபை அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஆனா நீண்ட ஒரு விளக்கம் இதுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல அதிகமான பாராட்டுகளுக்குரிய சம்பவமோ அதிகமான அச்சுறுதலுக்குரிய சம்பவமோ இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. ஆசியா எங்கும் அனைத்து சபைக்கும் உள்ள துன்பங்களே இந்த தியேத்ராக்கு இருந்தது என்று நம்ம பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில இந்த சபையில பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கடிதம் ஏன் ஆண்டவர் எழுதுகிறார் என்றால், தேவனுடைய பார்வையில எல்லாருமே சரிசமம், சபை பாகுபாடு இல்ல, எந்த ஒரு மனுஷர்களுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு யூனிக்கானவர்கள், தனிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் தனிப்பட்ட பார்வை ஒவ்வொருத்தர் மேல விழுது. அதனாலதான் வந்து என்ன செய்யறாரு, இந்த சின்ன சபை பெரிய சபை, இவங்க பணக்காரங்க இவங்க ஏழைங்க அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் கர்த்தர் வந்து என்ன செய்யற எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் தியேத்ராவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பாக்குறோம். பவுலப்போஸ்தலன் சொல்வார் 1 கொரிந்தியர் 12:22 சொல்றது மாதிரி, சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளை மிக வேண்டியவைகளாய் இருக்கு. அது போலதான் இந்த 7 பட்டணங்கள், 7 சபைகள், பட்டணங்கள் தான் சபைகள் பேரா வந்தது. எபேசு பட்டணத்துல இருந்த சபைக்கு எபேசு, சிமிர்னா பட்டணத்துல இருந்த சபைக்கு சிமிர்னா, தியேத்ரா பட்டணத்துல இருந்தது தியேத்ரா, பெர்கமு பட்டணத்துல இருந்தா பெர்கமு சபை. அது போல 7 பட்டணத்துல குட்டியா சின்ன பட்டணமா இருந்தது தியேத்ரா. ஆனா அதுதான் கனவீனமான பட்டணமா இருந்தாலும் அதுதான் தேவன் வந்து கனத்துக்குரியதாய் அவர் சொல்லுகிறதை பாக்குறோம். இப்ப இதனுடைய இருப்பிடம், அதனுடைய இருப்பிட அமைப்பு, அந்த தியேத்ராவுடைய அமைப்பு எப்படி பார்த்தா, பெர்கமு சபை, அதாவது பெர்கமு பட்டணம் இருந்ததுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ல அமைஞ்சதுதான் தியேத்ரா பட்டணம். தியேத்ரா பாத்தீங்கன்னா ஹெர்மஸ், கைகஸ் என்ற நதிகளினுடைய மத்தியில ஒரு பள்ளத்தாக்குல இருந்த ஒரு பட்டணம். ஹெர்மஸ், கைகஸ் என்ற ஒரு நதிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு பட்டணம், ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்குல இருந்த ஒரு சிறிய ஒரு கிராமம் மாதிரி வச்சுங்களேன், கிராமம் தான், அவ்வளவுதான், அதுதான் சொல்லலாம். அதே போல பெர்கமும் சர்தை, இந்த இரண்டும் சேர்க்கக்கூடிய சாலை வழியாக இந்த தியேத்ரா இருந்தது. அப்போ இது வந்து பட்டணம்ன்றது சொல்றது கூட இல்ல, அது ஒரு சாலை வழி இடமா இருந்தது. அதாவது பெர்கமுக்கும் சர்தைக்கு இடைப்பட்ட ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு சாலை வழியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தியேத்ரா. இப்போ இந்த தியேத்ரா வந்து பாத்தீங்கன்னா பெர்கமுக்கு வாசல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒட்டன மாதிரி இருந்த ஒரு பகுதி, அது வாசல் மாதிரி இருந்தது. பெர்கமுக்கு வாசல் என்றே சொல்லலாம். அதே போல தியேத்ராவில் வந்து காவல் படை கொண்ட கோட்டை எப்பவுமே இருக்கும், எப்பவுமே வந்து சுத்தி காவல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு திறந்த வெளி இடமா இருந்ததுனால அதுக்கு ஒரு நிறைய விரோதிகளை வந்து சமாளிக்க முடியாது. அதே போல பெர்கமு வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிற வரைக்கும் தியேத்ரா தான் சமாளிச்சு அந்த வீரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு தடுத்து அனுப்பும். அப்போ பெர்கமுக்கு சண்டை வந்துச்சுன்னா முதல்ல தியேத்ரா தான் பாதிக்கப்படும். அந்த மாதிரி அது வழியிலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு பட்டணம். அப்போ தியேத்ரா வந்து ஒரு பள்ளத்தாக்கு வழியா இருக்கிறதுனால அங்க வந்து முக்கியமான இருப்பு பாதை, அதாவது ஒரு ட்ரெயின் போகக்கூடிய ஒரு இருப்பு பாதைகள்லாம் அமைக்கப்பட்டு இருந்தது. தியேத்ரா வந்து இன்னைக்கு வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படி சொன்னா, ஆசியாவை சேர்ந்த துருக்கியில வந்து ஹக்கிசார் அப்படின்ற பேர்ல இப்போ அந்த பட்டணம் இருக்குது. தியேத்ரா வந்து இப்போ தற்சமயம் அது என்ன பேர்ல இருக்குன்னா ஹக்கிசார் அப்படின்ற பேர்ல இருக்கு. இது பல முக்கியமான மார்க்கம் இந்த தியேத்ரால காணது. மார்க்கம்னா பல வழிகள் அவர்கள் பின்பற்றுகிறவர்கள் இதுல காணப்பட்டார். இதனுடைய பொருளாதாரம், இந்த தியேத்ரா பட்டணத்தினுடைய பொருளாதாரம் எப்படின்னா, பலவிதமான கைத்தொழில்கள் இருந்த இடம். சாயம் போடுறது, கம்பளி, அதே போல தோல் ஆடைகள் செய்யறது, ரத்தாம்பரத்தொழில் இங்க வந்து சிறப்பான ஒரு இடம் பெற்றிருந்தது. அதே போல உலோகங்கள்லாம் நிறைய செய்வாங்க. அதே போல வெண்கலம் செய்யறது, ரொட்டி செய்யறது, இந்த மாதிரி
பலவிதமான தொழில்கள் வந்து அங்க நடந்தது. வியாபாரம் நிறைய. தியாத்ரா வந்து என்ன வியாபார ஸ்தலம் தான் சொல்லலாம். ஏன்னா 2 பட்டணங்களுக்கு இடையில இருக்குது, ஒரு சாலை போக்குவரத்தா இருக்குது, அந்த ஒரு எல்லாம் டிராவல் பண்ற இடம், நிறைய சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் நிறைய இருந்தது, வணிக துறைகள் இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வணிகத்தெல்லாம் சங்கங்கள் வச்சு இவங்க நடத்துறதுனால இந்த தியேத்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபார தலம். வியாபாரம் சொன்னாவே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சொல்லை விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு மக்களா காணப்பட்டாங்க. ஏன்னா சங்கங்கள்ல வந்து அங்கத்தினர்களா மாறணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரேட் மார்க்கெட்டிங் மாதிரி அங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரேட் யூனியன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்து அந்த சங்கத்துல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் மெம்பரா இருக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டாங்க. அதனால நிறைய பாவங்கள் அங்க மிகுந்துச்சு. எப்படின்னா சங்கத்துல விருந்து நடக்கும், அதே போல திருவிழா நடக்கும். அங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து அங்க போகும்போது அதுல கண்டிப்பா பங்கெடுக்கணும்னு வற்புறுத்தப்படுவாங்க. அங்க பலியிட்ட ஆட்டு இறைச்சி அதெல்லாம் வந்து ஆட்டு மாംസം எல்லாம் மாடு மாംസം எல்லாத்தையும் வந்து அவர்கள் சமைக்கும் போது அதுல கண்டிப்பா அவங்க சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க. அப்போ அந்த போஜனத்துல கம்பல்ஷன் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது பாக்குறோம் தியேத்தரால. அதனால அந்த வியாபாரமே இவர்களுக்கு ஒரு இடரலா இருந்துச்சு தியேத்தரால. இது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எருசலேமுடைய தீர்மானத்துக்கு எதிராகவும் இது தியேத்தரா இருந்துச்சு. அதனால்தான் இங்க இருக்கிற சபை வந்து எப்படிப்பட்ட சபை என்று சொன்னா சமரச திருச்சபை. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா சர்ச் ஆஃப் காம்ப்ரமைஸ் பண்றது, எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருது. சாப்பிட்டா என்ன செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிற ஒரு சபை சமரச திருச்சபை என்று சொல்லலாம். அதே போல அதனுடைய சமயங்கள் பாத்தீங்கன்னா தியேத்ரா வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷலான ஒரு சபையோ கடவுளோ அதுல இல்ல. அதாவது சமயங்கள் சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சில விக்கிரக கோயில், தியானால் கோயில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலா இல்ல. சீசரை வழிபடுற வணக்கம் கூட அங்க இல்ல. கிரேக்க தெய்வங்கள்லாம் இல்ல. அங்க உள்நாட்டு கடவுள் ஒண்ணு இருந்துச்சு, அதாவது வீர கடவுள். அதாவது டைரிம் ஹஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர கடவுள். அந்த வீர கடவுள் எப்படின்னா குதிரையில ஒரு கோடாரி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு குறு தடி, அதாவது கையில ஒரு தடி ஒரு கையில ஒரு கோடாரி வச்சுக்கிட்டு அவள் குதிரை மேல உட்காந்துட்டு இருப்பான். அந்த குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த வீரனை தான் தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க அந்த தியேத்தரால. ஆனா இப்போ மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சீசர் வணக்கம் இருந்துச்சு, தியானால் அப்படின்னு சொல்லக்கூடிய டயானா வணங்குற வழக்கம் இருந்துச்சு. ஆனா தியேத்தரால வந்து அப்படிலாம் இல்ல. ஆனா தியேத்தரால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குறி சொல்ற ஒரு கோயில், ஒரு ஸ்பெஷல் கோயில் என்னன்னா குறி சொல்றதுக்குன்னே ஒரு கோயில். அதுக்கு தலை வந்து பாத்தீங்கன்னா சாம்பதி அப்படின்ற ஒரு பெண், குறி சொல்ற பெண் இருந்தா. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 14 இருந்து நீங்க வாசிக்கலாம். இந்த தியேத்தரா ஊரை குறிச்சும் அதுல வந்து சில காரியங்கள் இங்க பவுல் கூட இந்த ஊருக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கிறத பாக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லீதியால கூட ஆண்டவர் வந்து ரட்சித்து இருக்கிறத பாக்குறோம். பாருங்க, தியேத்ரா ஊராலும் ரத்தாமரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ பவுல் பிரசங்கம் பண்றது கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ அதை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அருமையானவர்களே, ஒரு பிரசங்கம் கேட்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் நம்ம மனசை திறந்தாதான் பிரசங்கம் உள்ள போகும். கர்த்தர் சித்தம் வச்சாதான் வார்த்தைகளை கேட்க முடியும். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பிரசங்கம் பண்ணா எல்லாருமே கேட்டுருவாங்களா? இல்ல, தேவனுடைய சித்தம் இருந்தாதான் உள்ள போகும். இல்லைன்னா போகவே போகாது, கவுத்து போட்ட பானை மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். பாருங்க, இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் வரல. நேற்றுலாம் ஒரு 27-28 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு வரல. ஏன்? பிசாசு வந்து தடை. அது மட்டும் அல்ல, கர்த்தர் வந்து இருதயத்தை அடைத்து போடுகிறார், அவ்வளவுதான். அது மாதிரி தேவ சித்தம், தேவன் இருதயத்தை திறந்தா மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ள போகும், கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். பாருங்க, அதே போல பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் ஞானசானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால், சொல்லும் போது வேகமா வர்றாங்க இன்னைக்கு.
நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்போ பாருங்க, அவளை ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த மனுஷன் ஊழியக்காரனை தன் வீட்டுல வந்து தங்க சொல்றான். இந்த இடத்துல தான் இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, தியேத்தரால ஒரு குறி சொல்ற பெண்ணு சாம்பதி இருந்தான்னு சொல்றோம். அந்த குறி சொல்ற பெண் அவதான் வந்து என்ன செய்யறா, பவுல் கிட்ட எதிரில வந்து சொல்றார், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து குறி சொல்லுகிறார், தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். சாம்பதி, அந்த குறி சொல்ற பெண்ணு பேரு தான் சாம்பதி. அந்த சாம்பதி வந்து என்ன செய்யறா, பவுலுகிட்ட வந்து அப்படியே புகழ்ந்து சொல்றான். பவுலையும் அவர்களை தொடர்ந்து வந்து என்னது உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொல்றார். பிசாசு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி. நிறைய நேரம் வந்து என்னன்னா ரொம்ப புகழும் போதே நம்ம பயப்படணும். ஏன்னா புகழ்ச்சியே வந்து ஆபத்து, புகழ்ச்சி வந்து சோதனை தான். அப்போ புகழ்ச்சியின் வழியாக தான் இடரலே வரும். அப்போ தேவன் வந்து என்ன செய்யறார், இந்த இடத்துல பாருங்க, அநேக நாள் இத சொல்லிட்டே இருக்கிறா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இடரலே என்னன்னா புகழ்ச்சி தான். அப்போ அநேக நாள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. பவுல் வந்து சினங்கொண்டு திரும்பி சொல்ற, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உனக்கு கட்டளையிடு. அப்போ அது சொன்ன உடனே அந்த நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க, அங்க சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. இப்ப நம்ம அடிக்கடி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாங்க. அவர்கள் வந்து கட்டுகளோடு தேவனை துதித்தார்கள். அது எந்த இடம்னா தியேத்ரா தான். தியேத்ரால தான் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த குறி சொல்ற பெண்ணு, அந்த அவர்களை நடத்தினவர்கள், அதை வச்சு வருமானம் சம்பாதிச்சவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து என்ன செய்யறாங்க, பவுலை புடிச்சு சிறையில அடைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் சிறை காவலுக்கு நற்செய்தி போகிறது. சிறை காவலனும் வந்து என்ன செய்யறான், ஆண்டவரை துதித்து பாடி ஞானசானம் பெற்றுகிறான். அந்த குடும்பமே ஞானசானம் பெறுகிறது. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நடக்குது. எல்லாமே தியேத்ரால நடக்கிற விஷயம் தான். இதெல்லாமே தியேத்ரா தான். அதனாலதான் அந்த 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அதுல சொல்லும் பொழுது, அந்தபடி சிறையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்தில் போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் என்று சொல்றாரு. அப்போ பவுலும் சீலாவும் அந்த சிறையிலிருந்து வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஜெயில் வார்டனு அவங்களுக்கெல்லாம் வந்து சத்தியத்தெல்லாம் சொல்லி அந்த குடும்பத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வழி நடத்திட்ட பிறகு லீதியாள்கிட்ட போயிட்டு கடைசியா பை சொல்லிட்டு போறாங்க. இது வந்து எந்த இடம்னா தியேத்ரா. அதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். லீதியாள் தியேத்ரா ஊரை சேர்ந்தவர், பெரிய ரத்தாம்பர வியாபாரி, பெரிய பணக்காரி, பணம் படைத்தவள். ஆனால் தான் பிலிப்பு பட்டணத்துல தங்கி, அவ வந்து வியாபாரத்துக்காக பிலிப்பு பட்டணத்துல போய் தங்கி இருந்தவள். அவள் யூத மதத்துக்கு புது வரவு மாதிரி. அவ வந்து அந்த யூத மதத்துக்கு மத்தியில வந்து தேவனை தொழுது கொண்டு இருந்தவளா இருந்தா. இப்போ பவுலுடைய செய்தினாலே அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய வார்த்தை அவளுக்குள்ள விளைய செய்தபடினால லீதியாள் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா மாறி நற்செய்தி பணியாளர்களை தன்னுடைய வீட்டுல வச்சு உபசரிக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு ஊழியர் செய்கிற பெண்ணாக அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறோம். இது வந்து இந்த தியேத்ராவினுடைய ஒரு சமயம் சார்ந்த சில காரியங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த இடத்துல அந்த தியேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இப்ப தூதன் என்றால் என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தூதன் அப்படின்னா தூதுவர், செய்திகளை கொண்டு போகிறவர். நல்ல ஓப்பனா சொல்லணும்னா ஊழியக்காரன். இப்ப வந்து காப்ரியேல் தூதன் வந்து மெசஞ்சர், மரியாளுக்கு செய்தி கொண்டு வந்த. அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய செய்திகளை எடுத்து செல்லக்கூடிய மெசஞ்சர்ஸ் யாருன்னா ஊழியக்காரர்கள். இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்களா அழைச்சிருக்கிறார். அப்போ இங்க தூதுவர்களாக யார ஆண்டவர் சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த செய்தி யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவர்கள் எல்லாருமே தூதர்கள் தான், தூதுவர்கள். அப்ப தூதுவர்கள்னா கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்லக்கூடியவர்கள், மெசஞ்சர்ஸ், அதாவது ஊழியக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப தேவ பிள்ளைகளே, நாமும் இது போல இந்த செய்திகளை இந்த கடைசி உலகத்தின் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் ஆண்டவர் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறார்.
அதான் தேவன் சொல்லும் பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் மட்டுமல்ல, இப்போ எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம். அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்துல ஒருத்தரை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர்கள் மட்டும் ரட்சிப்பு அடைவதற்கல்ல, அவர்களை தெரிந்து கொள்வதன் நோக்கம் அவர்களை சார்ந்தவர்கள், அதுதான் எருசலேம். அப்போ அவர்கள் குடும்பம், அவர்களுடைய இனஜன பந்துக்கள். அப்போ யூதேயா அடுத்த வட்டம். அப்போ யூதேயில இருக்கிற அந்த எருசலேம் அது வந்து சின்ன வட்டம், அடுத்தது பெரிய வட்டம். அதுக்கு அடுத்து புறஜாதிகள்னா உங்க சொந்த பந்தங்கள் முடிஞ்ச பிறகு அடுத்தது புறஜாதிகள். முதல்ல உங்க குடும்பம், அடுத்தது சொந்த பந்தம். யூதேயா என்பது சொந்த பந்தங்களிடம், சமாரியா என்பது புறஜாதிகள். அப்ப புறஜாதிகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உலகத்தின் கடைசி உலகம் எங்கும் வேற ஊருங்களுக்கு வேற நாட்டுக்கு போய் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு பிரசங்கம் பண்றோம், ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்றோம், இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ், அப்படி எப்படியே போகும். அப்போ தேவன் வந்து என்ன செய்யற, நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆகவே அந்த தியேத்ரா சபையின் தூதனுக்கு அப்படின்னா தூதர்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் தூதர்கள், அதை நம்ம மனசுல வச்சுக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் எழுத வேண்டியது என்னவெனில், அப்போ என்ன எழுதுறார் அப்படி சொன்னாக்கா அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதா. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இப்போ தியேத்ரா சபைக்கு வந்து அவர் ஏன் அப்படி அக்னி ஜுவாலை போன்ற கண்களா வந்து நிக்கிறாருன்னா, அவர் வந்து நியாயாதிபதியா வந்து நிக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் செய்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த நெருப்பு போல கண்ணு இருக்குதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கண்ணு செவந்து போயிடும். அந்த செவந்து போனதுனுடைய அடையாளம் என்ன, கோபத்தினுடைய உச்சக்கட்டம்னு அர்த்தம். கோபம் வரலாம், ஆனா கண்ணு செவக்கிற மாதிரி கோபம்னா பிரஷர் ஏறிடும், அந்த கண்ணு செவப்பாயிடும். அப்போ அந்த கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நெருப்பு மாதிரி ஆயிடும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா கோபத்தினுடைய உச்சக்கட்டம்னு அர்த்தம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்னி ஜுவாலை போன்ற கண்களோடு நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம், தியேத்ராவுக்கு நியாயாதிபதியா வந்து நின்றார்னு அர்த்தம். அப்போ நியாய தீர்ப்பையும் அன்பையும் ஒரே நேரத்துல செலுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுல அந்த இடத்துல அக்னி பொறியாய் அவருடைய கண்கள் இருக்கிறத பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு சுவாபங்கள் உடையவர் தான். ஒன்று அன்புள்ளவர், அதே நேரத்தில் பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிறவர். அன்புள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து, அன்புள்ளவர், மனதுருக்கம் உடையவர். வேதத்துல பாருங்க, பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கரெக்டா 7 இடத்துல மனதுருகி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில காரியங்கள்லாம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட கரெக்டா இருக்கும் பாருங்க. அந்த 7 பரிபூர்ணம். அந்த மத்தேயு 9:36 அந்த இடத்துல சொல்லும் பொழுது, திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்போ உபதேசம் பண்ணுகிறத குறிச்சு பாக்குறோம். அந்த இடத்துல உபதேசம் பண்றார், மனதுருகி உபதேசம் பண்றார். மத்தேயு 14:14 பாருங்க, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தரா இருந்தவர்களை சொஸ்தமாக்குகிறார். 2வது மனதுருகி என்ன செய்யறார், சொஸ்தமாக்குறார். அடுத்து பாருங்க, மத்தேயு 20:34 பாத்தீங்கன்னா, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் அப்ப ஒரு கண்கள் திறக்கப்படுது. மனதுருகி பார்வையில்லாதவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுறத பாக்குறோம். இயேசு மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகும் சொல்றாரு. அது என்ன, தொழுநோய் இருக்கிறவர்கள். மார்க் 1:41 அப்போ தொழுநோயா இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லும்போது என்னது, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ வந்து சுத்தமாகுது. அந்த இடத்துல அவர் மனதுருகி சொல்றதை பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா மார்க் 6:34 அநேக ஜனங்கள் மேய்ப்பன்ல ஆடுகளை போல இருக்கும்போது மறுபடியும் அங்க உபதேசத்துக்காக மனதுருகிறார். அதே போல ஒரு வாலிபன் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. அந்த வாலிபன் ஒரு பெணமா பாடையில இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த விதவை தாய்கிட்ட பார்த்து மனதுருகி அவர் வந்து உதவி செய்யறத பாக்குறோம்.
அதே போல சமாரியன் ஒருவனை குறிச்சு சொல்லும் பொழுது அவனை கண்டு மனதுருகி, அந்த நல்ல சமாரியன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு கட்டப்பட்ட ஒருவன், காயப்பட்ட ஒருவன், அவனை என்ன செய்யறாரு, அங்க விடுதலை செய்கிறத பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல அங்க சமாரியன் பிரயாணமா வரும் பொழுது அந்த இடத்துல அந்த கட்டப்பட்டவன் மேல மனதுருகிறார். இப்படி ஒரு மனதுருகிறத பாக்குறோம். லூக்கா 15 பாத்தீங்கன்னா, எழுது புறப்பட்டு தன் தகப்பன் இடத்துல வந்து அவன் தூரத்தில் வரும்போது அந்த தகப்பன் ஓடி போய் பாவிகிட்ட அவர் மனம் திரும்புகிறார். கட்டப்பட்ட மனுஷன்ட்ட மனம் திரும்புறாரு, மனதுருகிறாரு. அதே போல பாவியா இருக்கிற மனுஷனை கட்டி தழுவுற தன் மகனை மகனா திரும்பி வந்தவனை கட்டி தழுவுறாரு மனதுருகி. இது போல கர்த்தராகிய தேவன் மனதுருகிற சந்தர்ப்பங்களை பாருங்க. உபதேசிக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல உபதேசம் இல்லையே அப்படின்ட்டு மனதுருகி உபதேசிக்கிறார். அதே போல இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கும் போது மனதுருகி அவர் உயிர்ப்பிக்கிறார். இப்படி மனதுருகி என்று நம்ம பாக்குறோம். இந்த ஒரு 7 இடங்கள்ல அவர் 7 விதமான சூழ்நிலைகள்ல அவர் மனதுருகிறத வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா கோபப்படுற இடங்களும் குறிச்சு வேதத்துல பல இடங்கள்ல பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா தெய்வம் பல இடங்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் தீமை பார்த்தாரோ அங்கெல்லாம் அவர் கோவப்பட்டார். எங்கெல்லாம் தீமையான காரியங்கள் இருந்தோ அங்கெல்லாம். இப்ப தியேத்திரா சபையில எல்லா இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொய்யும் பித்தலாட்டமும் கள்ளத்தராசும் வாணிபம்னாவே அங்க நிறைய விஷயங்கள் காணப்படும். எல்லாம் கள்ளதனம் பொய் தான். வியாபாரம்னாவே பொய் தான். வியாபாரம் அப்படின்னாவே பொய் தான். ₹1 ரேட் உள்ள ஒரு பொருள்னா அது ஒரு கடைக்காரன் 2 ரூபாய்க்கு விற்பான், இன்னொரு கடைக்காரன் 5 ரூபாய்க்கு விற்பான், இன்னொரு கடைக்காரன் 10 ரூபாய்க்கு கூட விற்பான். வியாபாரத்துல அப்படி ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போ அதுல நிறைய பொய் இருக்கும், கள்ளத்தனம் இருக்கும். அது நியாயன்றது ரொம்ப குறைவு வியாபாரம்னாவே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவன் தீமையான காரியங்களை கண்டு அந்த இடத்துல கோவப்படுறத பாக்குறோம். ஆண்டவர் பாவியை நேசிக்கிற தேவன், ஆனா பாவத்தை வெறுக்கிற தேவன். பாவி ஒருத்த மனம் திரும்பி வரும்பொழுது மனதுருகி ஓடி போய் அணைச்சுக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி இளைய மகனை கட்டி அணைகிறாரோ அதுல ஓடி போய் கட்டி அணைகிறாரு. ஆனா பாவத்தை வெறுக்கிறார். அப்போ இந்த தியேத்திரா சபையில வரும் இந்த பாவத்தை அவர் வெறுக்கிறார். பாருங்க, எருசலேம் தேவாலயத்துல கடைக்காரங்க எல்லாம் உட்காந்துன்னு வியாபாரம் பண்ணிருக்கிறத பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம சபைகள்ல எல்லாம் அது பெரிய ஒரு இஷ்யூஸ் இருக்குது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேவாலயத்துல என்ன செஞ்சாங்களோ அதேதான் இன்னைக்கு நம்மளுடைய சபைகளையும் ஆலயங்களிலும் செய்யறோம். அறுப்பின் பண்டிகைன்ட்டு ஏன் காசை கொடுத்துட்டு போறதுக்கு பதில் என்னன்னா அங்க வியாபாரம். உள்ள சர்ச்சில் பிரசங்கம் ஓடினே இருக்கும், வெளியில ஒரே சத்தமா இருக்கும். என்னன்னா அவங்க சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் வச்சு அது ஒரு ஆர்ப்பாட்டமா கொண்டாட்டமா அவங்க ஒரு என்ஜாய் பண்ணி அது செய்யறத பாக்குறோம். அது மிக 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 தவறு. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு விஷயம். கர்த்தர் அது அருவருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். அறுப்பின் பண்டிகைன்ற பேர்ல இன்னைக்கு சபைகள்ல செய்கிற கூத்துக்கள் மிக மிக அருவருப்பான ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட சபைகள், பெந்தகோஸ்து சபைகள்ல கூட இந்த காரியங்கள் நடக்குது. ரொம்ப தவறு. ஆண்டவர் சொல்ல தேவாலயத்துல கடைக்காரர்களுடைய ஆசனங்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டு அவர்களை கோபமா துரத்துற. கர்த்தருடைய கண்கள் அக்னிமயமா இருக்கு தியேத்திரா சபை. தியேத்திராவிலே வியாபாரம் வணிகம் தான் அதிகம். அந்த வியாபாரத்துக்கு விரோதமா தான் அவருடைய கண்கள் அக்னியா இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா சூமின கையுடையவன ஜபாலயத்துல ஓய்வு நாளை சுகமாக்கும் பொழுது யூதர்கள் இறுதி கடினமாய் அவர்கள் கடின மனதோடு அவனை குறிச்சு பேசும் பொழுது உடனே அவர் கோபத்தோடு சுற்றில இருந்தவர்களை நோக்கினார் என்று மார்க் 3:5 பாக்குறோம். அதே போல இந்த ரோம போர் வீரர்கள்ல இயேசு கிறிஸ்து பிடிக்கிறாங்க, ஒரு திருடனை பிடிக்க வர மாதிரி வராங்க. அப்படி பிடிக்க வந்தவன அப்படியே சட்டான அப்படி திரும்பி பாக்குறாரு. அவருடைய கண்களில் இருந்த அந்த வல்லமை, கோப வல்லமை பாத்தீங்கன்னா அவளை பின்னிட்டு வச்சிருந்து. அவர் ஒண்ணும் பேசல, இந்த கண்ணை பார்த்த உடனே பின்னிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கண்ணுல அவ்வளவு பவர் இருக்கிறத பாக்குறோம். அதே போல தன்னுடைய அருமையான சீஷன் தவறா பேசுறாரு. யாரு? பேதுரு தான். என்ன சொல்றாரு? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறீங்க அப்படி சொல்லும் போது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு உடனே எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னு சொல்லிடுறாரு ஒரே அடி.
ஆக இப்படி தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய கண்கள் நம்ம மேல கவனமா இருந்து நம்மள என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய கண்கள் நம்மை அப்படியே உலாவி, அவருடைய கண்கள் எல்லாம் இந்த பூமியில உலாவி கொண்டிருக்குது. அவருடைய மொத்தம் நல்ல நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல கர்த்தருக்கு எத்தனை கண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 7 கண்கள் சொல்லப்படும். 7. அப்போ 7 ஆவிகள், அந்த 7 ஆவி, அந்த கண்கள் உலாவி கொண்டிருக்கு. 7 கண்கள்ன்றது 7 சபைகள், 7 விதமான மக்கள் கூட்டத்தை அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் ஆவியாய் நம்மை உலாவி பார்த்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறாங்கட்டு உற்று கவனித்து கொண்டே இருக்கிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா மல்கியால 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசுறோன்றது கூட கர்த்தர் தன்னுடைய புஸ்தகத்துல குறிச்சு வைக்கிறார். ஏன்னா ஞாபக புஸ்தகம் ஒன்றுல அவர் குறிச்சு வைக்கிறார். இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருந்து கவனிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, சங்கீதம் 33:19 கூட நம்மை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்குது. நம்ம உயிரோடு காக்கணும். இன்னைக்கு நம்ம சாக கூடாது என்பதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமா சாகிறதா? இல்ல, நம்ம ஆத்துமா செத்து போக கூடாது என்பதற்காக கர்த்தருடைய கண் கவனமா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கண்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா சங்கீதம் 32:8 பாத்தீங்கன்னா காப்பது மட்டுமல்ல, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கு. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ கர்த்தருடைய கண்கள் கோப கண்கள் மட்டுமல்ல, அந்த கண்கள் நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்தும்படி நம்மேல் வைக்கப்படுகிற கண்களா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் கர்த்தர் வெறும் கோபம் மட்டும் உடையவரா? இல்ல, அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. கருணை கண்ணனா இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகாரினுடைய கண்ணீரை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆகார் அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டவர். அந்த இடத்துல உண்மையில ஆக்கார் கண்ணீர் விட்டாலும் இல்லையா, பிள்ளை கண்ணீர் விட்டது. பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டாருன்னு தான் எனக்கு வசனம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆக்காரின் கண்ணீரை கண்டவர்னோம். இல்ல, அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டார். அப்போ நீர் என்னை காண்கிற தேவன். உடனே ஆக்கார் என்ன செய்யறாரு? நீர் என்னை காண்கிற தேவன். ஆக்காரின் கண்ணீரை கண்டு அவர் செஞ்சேன்னு சொல்லிட்டு வராது. பிள்ளையின் சத்தத்தை கேட்டுதான் அவர் செஞ்சாரு. ஆனா நாம என்ன செய்ய? ஆக்காரின் கண்ணீரை கண்ட அவ அழுதிருப்பா, ஒருவேளை அழுதிருக்கலாம். ஆனா தேவன் செவி கொடுத்தது இஸ்மவேலின் சத்தம். ஏன்னா அது ஆபிரகாமின் வித்து. அதனாலதான் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறபடினால்தான் இஸ்மவேலினுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். இன்னைக்கு தேவன் நம்ம அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் பொழுது, என்னுடைய சத்தத்துக்கும் உங்களுடைய சத்தத்துக்கும் தேவன் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். யாருடைய உள்ளத்தில் தேவனுடைய வித்து என்றால் விதை, வார்த்தை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் கண்டிப்பாய் செவி கொடுப்பார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 வசனத்தை பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ என் கண்ணுக்கு மறைவாய நீங்க என்ன செய்யுங்க? தீமை செய்தலை விட்டுட்டு ஓய்ந்து போங்க, என் கண்ணுக்கு மறைவா போங்க, தீமையெல்லாம் விட்டுட்டு ஓடி போங்க அப்படின்றாரு ஆண்டவர். அதே போல சங்கீதம் 18:13 பாருங்க, அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்ப அவருடைய பிரகாசம், அவருடைய கண்கள் பிரகாசமா இருக்கிறது. அந்த பிரகாசத்தினால மேகங்கள்லாம் கூட பறந்து விலகிட்டான், கல்மழையும் நெருப்பு தழலும் கீழே விழுந்துதான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நெருப்பு மாதிரி எல்லாம் வெடிச்சிட்டு இருக்குது, விழுந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய கோபக்கனல், கண்களுடைய அந்த நெருப்பு அக்னி. சங்கீதத்துல 34வது சங்கீதத்துல 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அதனால நம்ம ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதல் ஆண்டோடைய சமூகத்துல எட்டுகிறதா இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதல் கவனமா இருக்கிறது. ஆனா அதே நேரம் தீமை செய்கிறவர்கள் கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அதுதான் நம்ம இந்த தியேத்திர சபையில
கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய கண்கள் கோபக்கண்ணலா இருக்கிறது, அக்னியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். எபிரேயர் 4 13 வசனத்துல சொல்லும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கேட்கிற கர்த்தர் அவர். நம்ம நினைச்சுக்கிறோம் இது கர்த்தருக்கு தெரியாது, ஒளிஞ்சு இந்த இருட்டறையில செஞ்சா கூட அது கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆர்வம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவன் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அவர் கிருபை பாராட்டுகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுதல் தான் பொக்கிஷம். இன்னைக்கு தேவனுக்கு பயம் இல்லாம இன்னைக்கு துணிகரமாய் அவருடைய கண்களுக்கு மறைவாய் செய்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு சில துணிகரமான காரியங்கள் செய்யும்போது கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வைக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு செங்கல் கூட, இன்னைக்கு நம்மளுடைய வீட்டு செங்கல் கூட, கூரை கூட ஆண்டர்கிட்ட ஒரு நாள் கணக்கு சொல்லும், பேசும், எல்லாமே பேசும். ஒரு நாள் இது எல்லாமே பேசும், நம்மை குறித்து சாட்சி சொல்லும், எல்லாமே சாட்சி சொல்லும். அருமையானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கணும், நம்முடைய கர்த்தர் நமக்காக காத்து இருக்கிறார். மனம் மாறுவாங்களா அப்படின்ட்டு. அதனால நம்ம நிறைய முறை என்ன செய்யறோம், நம்ம தவறு செய்த உடனே நம்ம திரும்பி ஆண்டட்ட போகாம மீண்டும் மீண்டும் அதே தவறுல உட்காந்துட்டு நம்ம கர்த்தட்ட போறதுனால என்ன நடந்துட போதா, அப்படியா இப்படியான்னு நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் மிக தவறு. உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சமத்துல நம்ம மனம் திரும்பி ஆண்டட்ட சரண்டர் ஆகணும். ஆனால் தான் ஆண்டர் சொல்ற கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறது என்று 4ஆம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ பூமி எங்கு அவருடைய கண்கள் உலாவிட்டு இருக்குது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை அவருடைய வழிகளை நோக்குகிறது என்று நம்ம பாக்குறோம். சங்கீதம் 11:4 வாசிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல ஆண்டர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். இப்ப கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அவருடைய பார்வைக்கு மறைவா எதையுமே நம்ம செய்ய முடியாது என்பதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆக இந்த நாள்ல இந்த காரியங்கள் நம்ம மனசுல வச்சுக்கோம். அடுத்தது ஒரு காரியம், அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் என்று பாக்குறோம். அப்போ வெண்கலம் உள்ள அந்த தேவகுமாரன் என்று பாக்குறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் நன்மை செய்கிறதா சுற்றிட்டு இருந்தது. காடு மேடு எல்லாம் பார்த்துட்டு அந்த கால்கள் எல்லாம் நன்மை செய்கிறதா சுற்றிட்டு இருந்தது. 30 வருஷம் தச்ச வேலை செஞ்சவர், 30 வருஷம் தச்ச வேலை செஞ்சவர். நின்னுகிட்டுதான் அவங்க தச்ச வேலை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்புங்கெல்லாம் நட்டுட்டு அதுக்கு மேல எல்லாம் பலகெல்லாம் வச்சுட்டு அது மேல வச்சுட்டு இழைப்பாங்க. இப்பதான் மிஷினுக்கு வந்துச்சு, எல்லா மிஷின்கள் வச்சு இழைச்சிட்டு இருக்காங்க. பட்டு 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 வேலை ஆயிடுது. அப்பெல்லாம் ஒரு கதவு ஜன்னல் செய்யணும்னா நாள் கணக்குல ஆகும். காரணம் என்னன்னா அவர்கள் பொறுமையா இழைச்சி அதெல்லாம் செய்வாங்க. அப்போ நின்னு கொண்டு அந்த வேலைகளை செய்து செய்து அவருடைய கால்கள்லாம் வைரம் போல இருந்த கால்கள். உண்மையில பார்த்தா இயேசு கிறிஸ்து நல்ல பலவானா இருக்கிறார். நல்ல வாலிப வயசு, நல்ல பலவானா இருந்தார். அவருடைய கால்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தான் இருந்தது. ஏன்னா அவர் தச்ச வேலை செஞ்சவர், தன்னுடைய தகப்பனோடு தச்ச வேலை செஞ்சவர் தான். 30 வருஷம் அடங்கி ஒடுங்கி தகப்பன கீழே இருந்தவர் தான். ஆனா அந்த பலமான கால்களை ஆணிகள் கடாவ ஒப்பு கொடுத்தார். அது நமக்காக பலவீனப்படுத்தி கொண்டார். அந்த கால்கள் எல்லாம் நம்மாலதான் அது பலவீனப்பட்டது, ஆணிகள் கடாவப்பட்டது. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், அந்த பாதம் கர்த்தருடைய பாதங்கள் வெண்கலம் போல உறுதி உள்ளதாய் அந்த ஆணி கடாவப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தின பிறகு, அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த கால்கள் எப்படி இருந்ததுன்னா வெண்கலம் போல உறுதி உள்ளதா இருந்தது. உலைகளத்திலிருந்து வெளிவந்த பிரகாசத்தை போல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ வர்ணிக்கும் போது அவருடைய கால்கள் வெண்கலத்துக்கு ஒப்பிட்டு சொல்றது. அது வெண்கலம் அப்படின்னாவே பலத்தின் அடையாளம், உறுதியினுடைய அடையாளம். பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லும் பொழுது அந்த வெண்கல பாதமானது அந்த பூமி மேல் வைக்கப்படுகிறது. அப்போ ஒரு பலத்தை குறிக்கிறது. அந்த பாதங்கள் ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெண்கலம் ஒரு நியாய தீர்ப்பினுடைய ஒரு உலோகம் என்று சொல்லலாம். பொன் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது ராஜரீகத்தின் அடையாளம் பொன். வெள்ளி ஒரு சுத்திகரிப்பின் அடையாளம். வெள்ளி சுத்திகரிப்பின் அடையாளம்.
அந்த வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பின் அடையாளம். அதனால்தான் பாத்தீங்கன்னா பூமி மேல என் பாதப்படி வைக்கிறேன் என்று சொல்லுகிறத பாக்குறோம். அப்போ வெண்கலம் ஒரு பலனை குறிக்கிறது. இரும்பு பற்களும் வெண்கல நகங்களுடையதா இருக்கிறது என்று அந்த ஒரு மிருகத்தை குறித்து தானியல் சொல்லும் பொழுது அது எதை காண்பிக்கிறது என்றால் தானியல் 7:19 அது பலத்தின் அடையாளத்தை காண்பிக்கிறது. அதே போல தேவன் ஒருவரை பலத்தால் இடை கட்டும் பொழுது ஆண்ட சொல்ல வெண்கல வில்லும் புயங்களும் வளையும்படி செய்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். அதனால்தான் அந்த பாதத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அத நம்ம பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். நல்ல ஒரு பாட்டு இல்லையா? அந்த பாட்டுல பார்க்கும் பொழுது நம்ம அந்த பாதத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். அந்த பாதத்தை உறுதியாய் நம்ம பற்றினா இன்னொரு பாடல் கூட நம்ம திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அந்த பாதத்துல வரும்பொழுது இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன். அந்த திருப்பாதம் நமக்காக சிலுவையில கடாவப்பட்டு அது நம் தஞ்சம் அடைகிற ஒரு இடமாய் பூமி அவருடைய பாதத்துக்கு கீழதான் இருக்குது என்பதை நம்ம மறக்கூடாது. நாம அந்த பாதத்தை கெட்டிய பிடிச்சுக்கும் பொழுது அவருடைய ஒத்தாசை அவருடைய பலம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. பாருங்க, அவர் அசைக்க முடியாத ஒரு நியாயாதிபதியாய் அந்த உண்மைக்கு சாட்சியாய் அவர் நிற்கிறவராய் இருக்கிறாரு. அதனால்தான் அந்த இடத்துல வெண்கல பாதத்தோடு அவர் நிக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, உலக பிரகாரமான வக்கீலுங்கள்லாம் பொய் சொல்லுவாங்க. ஆனா சர்வமும் அறிந்த அவர்கிட்ட நம்ம பொய் பித்தலாட்டெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணாது. ஏன்னா அவரு கண்கள் உலாவிட்டு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பாதம் வெண்கல பாதம் என்றால் நியாயத்திற்கு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்குது. அது அவர் நின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா அக்கு வேற ஆணி வேற ஆயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதன நியாயத்திற்கு தோன்று நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயத்திற்கு. ஏன்னா அவருடைய வார்த்தைகளே அப்படியே என்ன சார் அப்படியே பலார் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் அவர் நிக்கும் பொழுதே அப்படியே நியாயத்திற்கு வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்துல தன்னுடைய வல்லமையில மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அப்படியே என்ன செய்யறாரு, உட்கார்ந்தவர் இன்றைக்கு வலது பரசத்துல சிம்மாசனத்துல உட்காரும்போது ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் நிக்கிறாரு. அவருடைய ரூபமே மாறி போயிருக்கிறது. அவருடைய ரூபத்துல பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருன்னா நமக்காக பாடுபட்டு நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தவர் இப்பொழுது அவர் பிதாவின் வலது பரசத்துல எல்லா அதிகாரத்தை பெற்றவரா நிக்கிறாரு. எல்லா அதிகாரம் உள்ள ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவா இருக்கிறாரு. அவர் மறுரூப மலையில அவருடைய சுய ரூபத்தை காமிக்கிறார். மத்தேயு 17:2 பாத்தீங்கன்னா சூரியனை போல பிரகாசித்த. அப்ப அவருடைய நிஜமான ரூபம் என்னன்னா அதுதான் சூரியனை போல பிரகாசித்தார். இந்த பூமியில வரும்போது வெறும் மனுஷகுமார், ஆனா உண்மையான ரூபம் சூரியனை போல பிரகாசித்தார். அதனால பாருங்க, அக்னி ஜுவாலை உள்ள கண்கள், திடமான பிரகாசிக்கும் பாதங்கள், இதெல்லாம் பார்த்தா நம்ம அவருக்கு முன்னாடி நிக்கவே நம்ம முடியாது. கை கால்லாம் நடுங்கி அப்படியே தடால் விழுந்துரும். அதனாலதான் யோவான் என்ன செய்யறாரு, அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு. அப்படியே பார்த்த உடனே கீழே விழுந்துட்டாரு. அதே போல பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவரை அந்த பிரகாசத்தை அந்த ஷெக்கினா மகிமை பார்த்த உடனே தடான்னு விடுறாங்க. காரணம் என்ன? அந்த மகிமைக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு முன்னாடி யாரும் நிக்கவும் முடியாது. ஆனால்தான் வேதம் சொல்லுது வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு. சங்கீதத்துல 2 பார்க்கும்போது அந்த குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம்ம வழியிலே அழிந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாதத்தை புடிச்சிக்கணும், நம்ம கெட்டியா புடிச்சிக்கணும். அதே போல மத்தேயு 3:7 சொல்லும் பொழுது வரும் கோபத்தை தப்பித்துக்கொள்ள வழிகாட்டு யாருன்னு சொல்றோம். அப்ப வரும் கோபம் கர்த்தர் மிகுந்த கோபத்தோட வரப்போகிறார். தியேத்ராக்கு அன்றைக்கு நின்ற தேவன் இன்னைக்கு தியேத்ரா சபை போல இருக்கிற மக்கள் மத்தியில அவர் நிச்சயமா நியாயாதிபதியா ஒரு நாள் நிக்க போறார். இப்ப நடுவானத்துல வரும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு அவர் கோபக்கணலோட அக்னி ஜுவாலையா இருப்பார், ஒரு கூட்டத்துக்கு மணவாளனா இருப்பார். அதனால்தான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி
நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து அந்த வார்த்தைகளை தேவகுமாரன், மனுஷகுமாரன், இதற்குள்ள வித்தியாசங்கள், இது எல்லாத்தையும் நாம கர்த்தருக்கு சித்தமான தியானிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்க கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, இந்த தியத்ரா சபையில இருக்கிற அந்த தில்லு முள்ளுகளை எல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு அகற்றி போட உதவி செய்யுங்க. அப்ப பொய்க்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்க. அதே போல கர்த்தாவே, நீர் மனதுருகிற தேவன், அதே நேரத்துல கர்த்தாவே அக்னிமயமான கண்களை உடையவராக, கோபத்தோடு நியாயத்திருக்கிறவராக, வெண்கல பாதத்தோடு கர்த்தாவே பூமியின் மேல நிற்கிறவராய் காணப்படுகிறீர் தகப்பனே. கர்த்தாவே, இந்த பூமி நியாயத்திருக்கிற ஒரு வல்லமை, அதிகாரத்தை பெற்றவர் நீ, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்படி இருக்கும்போது நாங்கள் உமக்கு பயந்து நடுங்கி எங்கள் ஜீவிதத்துல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானவர்களை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், யூடியூப் வழியா கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் என் தேவனுடைய கருத்துல தாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகியும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் நல்ல பிதாவே, ஆமென்.